தைப்பூசம் கடைசி ஒரு நாள் விரதம். இப்படி மட்டும் இருந்தால் முருகன் நீங்கள் கேட்காதது கூட கொடுப்பார். இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் 48 நாள் விரதமிருந்து காவடி எடுத்த பலனை கொடுக்கும் அளவு அதிசக்தி வாய்ந்த விரதம் இது. இந்த விரதத்தை தைப்பூசம் என்று இருக்க வேண்டும். இதை அந்த முருகனே நினைத்தால் மட்டுமே ஒருவரால் இருக்க முடியும். இந்த விரதம் நீங்கள் இருக்க நினைக்கிறீர்கள் என்றாலே முருகன் அருள் உங்களுக்கு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதற்காகத்தான் என்றும் இல்லாமல் முருகன் இன்று இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்திருக்கிறான். அதனால் வீடியோவை கடைசி வரை பார்த்து முருகனின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் அவனின் ஒரு மந்திரத்தை கமெண்டில் கூறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தைப்பூசம் அன்று 6 மணிக்கு எழுந்து தலை குளித்துவிட்டு பூஜை அறையில் வெற்றிலை விளக்கு அல்லது 6 அகல் விளக்குகள் ஏற்றி ஷட்கோணம் கோலம் போட்டு கொள்ளுங்கள். விளக்கு மற்றும் முருகனின் படங்களுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள். மௌன விரதம் இருந்து சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். இதுதான் மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்று. உடல்நல பிரச்சனைகள் இருப்பவர்கள் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம். 6 மிளகு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டுமே குடித்து விரதம் இருக்கலாம். இதில் உங்களால் முடிந்த விரதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மாலை கோவிலுக்குச் சென்று விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இல்லையென்றால் வீட்டில் நெய்வேத்தியம் செய்து அதை சாப்பிட்டு முடித்துக் கொள்ளலாம்.